ஸோ நீதிமொழியின் புஸ்தகத்தில் 18:21 சொல்லப்பட்ட பிரகாரம் தயவு செய்து பி அவேர் ஆஃப் யுவர் தாட்ஸ் மாத்திரமல்ல, வேர்ட்ஸ். ஆமென். ஏன்னா your word has so powerful. தயவுசெய்து பெற்றோர்கள் எந்த சூழ்நிலையிலையும் நீ உருப்படவே மாட்ட சொல்லாதீங்க. பிள்ளைகளை பார்த்து ஒண்ணுமே நடக்காது சொல்லாத. நல்ல வெளிப்பாட கர்த்தர் முதல்ல எடுத்துன்னே கொடுத்தார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், தொடர்ந்து துதி செய். அதனால இந்த நாட்களில் தயவு செய்து ஜீவன் தருகிறதான, நம்பிக்கை தருகிறதான, நன்மைகள் தருகிறதான, மகிழ்ச்சி தருகிறதான வார்த்தைகளை மாத்திரம் பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். அப்போ வாய் பேசணுன்னா உன் இருதயம் எதில் நிறைந்திருக்கிறது? ஸோ உன்னுடைய இருதயத்தை fill with the grace of God, fill with the word of God. Amen. ரோமர் 10:10 and 11 அதை போடணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மவுத் the confession brings you deliverance, victory, joy, peace and trust. ஆமென். அப்போ நான் வாயினால் அறிக்கை செய்கின்ற பொழுது நாம் பேசுகிற அந்த அறிக்கை செய்கிறதான அந்த காரியங்கள் நமக்கு முதலாவது விடுதலையை கொண்டு வருகிறது, வெற்றியை கொண்டு வருகிறது. நம்ம பேசுகிற வார்த்தை தான் வெற்றியை கொண்டு வருகிறது, சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கொண்டு வருகிறது. அதனால தான் பிசாசு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுறான், அடைச்சிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் பேசாமல் நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். பாதகமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கின்றோம். அந்த பாதகமான வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிறது. எனவே இந்த நாளிலும் கூட let us confess our faith boldly. தைரியமாக இன்னைக்கு வந்தோன்னா தான் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், தொடர்ந்து துதி செய்யுமா. ஆமென். ரோமன்ஸ் 8:37 இவை எல்லாவற்றிலேயும், in English, yet even in the midst of all these things, in the midst of all these things, we triumph over them all. Triumph over them all. Hallelujah. Hallelujah. பிரச்சனைகள் இருக்கையா, வேதனைகள் இருக்கையா, தோல்விகள் இருக்கிறதையா, நாம் நினைத்தது நடக்காம நம்மளை அப்படியே வருத்தத்தில் கொண்டு போகிற காரியங்கள் இருக்கையா, ஆனாலும் சொல்லுவோம், I will triumph over them all. எல்லாவற்றின் மேல நான் ஜெயம் எடுப்பேன். Hallelujah. Hallelujah. Confess it. Our failure is not at all a failure. சொல்லுங்க, என் தோல்வியே இல்லை. தோல்வியே இல்லை. உலகத்துக்கு நான் எவ்வளவு பெரிய வெற்றி வீரன்றதை காட்ட போறதுக்காகத்தான் அடைகிற தோல்விகள். ஹல்லேலூயா. Praise the Lord. We think, அதாவது the winner is in us. ஜெயம் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஏன் கருமையானவர்களே, நாம் பார்த்து 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 சோர்ந்து போகிறவர்கள் அல்ல, பார்க்காமலே தேவனுடைய மகிமையை அடைகிறவர்கள். Hallelujah. Not by sight but by faith. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஒரு உட்காந்து அவங்க சொன்னாங்களே, அம்மா தங்கம் ஏம்மா சோர்ந்து போயிட்டு இருக்க, உங்களுக்கெல்லாம் நான் செய்தியை கொடுக்க போகிறதே இல்லை, செய்தியெல்லாம் தேவையில்லை. என்ன செய்தி கேட்டு 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 என்ன பண்ணிட்டோம் பெருசா? லெட் அஸ் சேஞ்ச் அவர் லைஃப்.
ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, ஈவன் த மிட்ஸ் ஆஃப் ஆல் திஸ் திங், இவர் என்ன வேணாலும் நடந்துக்கிட்டு இருக்கட்டும், என்னைய பிசாசு பந்தாடிக்கிட்டே இருக்கட்டும், எனக்கு தோல்வி மேலே தோல்வியாக தெரிந்து கொண்டிருக்கட்டும், ஆனால் இவை எல்லாவற்றிலையும் நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I triumph over them all. ரீசன் என்னன்னு சொன்னால், I realize and recognize that Jesus has made me to be more than a conqueror. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு பிரச்சனைகளிலையும் என்னால் என்ன பண்ண முடிகிறது? சந்தோஷமாக இருக்க முடிகிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது முடிகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, யூ ஆர் மோர் தேன் அ காங்கரர். சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க, ஐ ஆம் மோர் தேன் அ காங்கரர். சொல்லுங்க, எது வேணாலும் நடக்கட்டும். ஆமென். ஒரு கார்னேஷன் நடந்துருச்சு, முடிசூட்டு விழா நடந்துருச்சு. கர்த்தரே என் தலையில் அந்த வெற்றியின் மகுடத்தை சுட்டி விட்டார். ஆமென். சொல்லுங்க, ஐ ஆம் மோர் தேன் அ காங்கரர். கம் ஆன் அகைன் அண்ட் அகைன் அண்ட் ஹல்லேலூயா. அதை உணர்ற வர சொல்லிக்கிட்டு, ஹல்லேலூயா. வாட் எவர் இட் மே பி, எது வேணாலும் நடந்துகிட்டு இருக்கட்டும். நோ, எல்லாத்தையும் ரசித்தானே, இவனை ரசிக்க முடியாதபடி சிலுவையில் தொங்குறானே சொன்னாங்களா இல்லையா? ஹலோ, சொன்னாங்க. எவ்வளோ அற்புதத்தை செஞ்சானே, இன்னைக்கு அவனுங்க அற்புதம் நடக்கலையே சொன்னாங்களா சொல்லலையா? அந்த சிலுவையில் என்ன பண்ணார் ஆண்டவர்? ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. பாடுகள் நிரந்தரம், வெற்றி நிரந்தரம். ஹல்லேலூயா. தயவு செய்து கிறிஸ்துவர்கள் விசுவாசிகள் என்பது எங்க, அதுதான் புடமிடுதல். அங்கதான் அந்த பிரச்சனை வருது பார்த்தியா? அந்த ப்ராசஸ்ல நம்ம இருக்கும் பொழுது இல்லை, என்னுடைய வெற்றி நிச்சயம். சொல்லுங்க, என்னுடைய மேன்மை நிச்சயம். என்னை அழைக்கும் போதே ஆண்டவர் என்ன சொல்லி அழைச்சார்? உன்னை அழைக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொல்லி அழைச்சார்? நீ வாளா இருக்க மாட்ட, நீ தலையாய், நீ கீழா இருக்க மாட்ட, நீ மேலா இருக்க. அப்பயே எனக்கு முடி சூட்டிட்டாரு, அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. But it will take time. He is the Lord. He has every right to do what he wants. ஆண்டவர் அவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறபடினால எனக்கு எப்ப எப்படி செய்யணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. Praise the Lord. The process, உன்னை பொன்னாக விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு போகிறதான பாதையில சந்தோஷமா போக நமக்கு கஷ்டமா தான் இருக்கு, சொல்ற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும். ஆனா that is the way. இதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்காக வைத்திருக்கிறதான வழி, பாணி. ஆமென். அது யோசேப்பை சிங்காசனத்தில் அமர வைப்பதற்காக மாத்திரம் என்ன பண்ணவில்லை ஆண்டவர், யோசேப்பை பாடுபடுத்தல. அது நீ பாடுபடுகிறது எதற்காகன்னா, உன் சந்ததிகளை எல்லாரையும் போஷிக்கப்பட வேண்டும். ஒரு நாள் வரும், அவருக்கு தெரியும், அவர் அனந்த ஞானம் உள்ளவர், தேவன் அனந்த ஞானம் உள்ளவர். நீ இப்ப நினைக்கிறபடி அவர் நினைக்கிறது இல்ல, இப்ப நீ பார்க்கிறபடி காரியங்களை பார்க்கிறது இல்லை. அவருக்கு தெரியும் ஒரு பெரிய பஞ்சம் உலகத்தில் வரப்போகிறது. அப்ப அந்த பஞ்சத்திலிருந்து என்னுடைய ஜனங்களை காப்பதற்காக யோசேப்பை பலிகடாக்கினார். யோசேப்பு அந்த புடமிடுதலுக்குள்ள போனான். அப்ப ஒருவனுடைய பாடுகள் அவனுடைய சந்ததிக்கே, சகோதரங்களுக்கே, குடும்பங்களுக்கே ஆசீர்வாதமாக இருந்தது. இத்தனைக்கும் விரோதிச்சவங்கள, கிணத்தை தள்ளினவங்கள, அடிமையா வித்தவன, அதான் அவன் சொன்னான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரோ. ஹல்லேலூயா. சோ எனக்கு அருமையானவர்களே, தயவு செய்து நீ வெற்றி உனக்கு நிரந்தரம் நிச்சயம். ஆமென். இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? உங்களை தான் சொல்கிறேன்,
நம்மளாம் என்ன நினைப்போம், அப்பா குழியிலேருந்து எடுத்துட்டாங்க, அடிமையிலேருந்து வந்தாச்சு, இப்போ போத்திபார் வீட்டில் செட்டில்டு, இப்படியே இருந்துடலாம்ல, எப்படியே இருந்துடலாம்ல, நல்லா தானே இருக்கு. அங்கேயும் வேட்டு வச்சாரா? அங்கேயும் வேட்டு வச்சார். அங்கே வச்ச வேட்டு தான் பெரிய வேட்டு, பயங்கரமான வேட்டு, அவமானமான வேட்டு. அப்படின்னு சொன்னால், போத்திபாருடைய அரண்மனை இல்லை, வீடு அல்ல, உனக்கு வச்சிருக்கிற இடம் பார்வோனுடைய அரண்மனை. ஹல்லேலூயா சொல்லுங்க. போத்திபாருடைய பங்களா இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த போத்திபார் பங்களாலே இருந்துட்டா போதும்னு நினைக்கிறேன். இல்லை தம்பி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உனக்கு பார்வோனுடைய அரண்மனையை வச்சிருக்கிறார். அப்போ இந்த ப்ராசஸ் ரொம்ப அவசியம், புடமிடுதல் அவசியம். அப்போ தான் நம்ம பொண்ணாக விளங்க முடியும், இல்லாட்டினா டர்ட்டாக தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த காலை வேளையில் லெட் அஸ் டிக்ளேர், நாம் சொல்லுகிறதான வார்த்தைகளை பரலோகம் கேட்கிறது, நாம் அறிக்கை எடுக்கிறதான காரியங்களை தேவன் கேட்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அறிக்கை எடுக்கிறதான காரியங்களை பிசாசும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அது போக தேவனும் கேட்குறாரு, பிசாசும் கேட்குது. இவங்க 2 பேர் கேட்குறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. முதல்ல நீ சொல்கிறத நீ கேட்கணும், நீ நம்பணும். ஆமென். இந்த ப்ராப்ளம் என்னது, நம்ம நம்புறதில்ல, நம்ம சொல்கிறத நம்ம நம்புறதில்ல. ஆண்டவர் கேட்குறாரு நீ சொல்கிறத, பிசாசு கேட்குறது நீ சொல்கிறத, ஆனால் நீ சொல்கிறத நீயே கேட்கறது இல்லை. அதனால் நம்ம பேசும் பொழுது, நம்ம அறிக்கை எடுக்கின்ற பொழுது நம்முடைய இருதயம் கேட்குது. இருதயம் கேட்டுச்சுன்னா ஒரு நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா. எனவே எல்லாரும் எழுந்து நின்று அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன் அறிக்கை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா நீ என்ன எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. தயவுசெய்து சும்மா உதட்டலையாச்சும் சொல்லு, அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். சொல்லுங்க, அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா. வேதனையோ துன்பமோ இன்னலோ இடைஞ்சலோ எதிர்பார்த்தது கிடைக்காதனாலையோ எதுவும் என்ன பிரிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. I tell you, you will see a great change in your life. நான் இதில் இல்லை, இங்கே வரட்டும். இங்கே வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் எல்லாரும் இன்னல்கள் எதுவும் பிரிக்க முடியாது. நேசரின் அன்பிலிருந்து அன்பு கூர்ந்த என் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். ஓ அன்பு எல்லாரும் அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். எனது சாவில் 4:5 யாருமே எனக்கு இல்ல, இது பிசாசுடைய தந்திரம். உன் சார்பில் சர்வ வல்லவர் இருக்கிறாரு. மகனையே தந்தீரையா, மகனையே தந்தீரையா, மற்ற அனைத்தையும் தருவீரையா. சொல்வோம், மற்ற அனைத்தையும் தருவீரையா. வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. உன் வாயின் கீழே அதிகாரம் இருக்கிறது. துன்பம் இன்னல்கள் விசுவாசத்தோட சொல்லு, எதுவும் பிரிக்க முடியாது. இயேசுடைய அன்பிலிருந்து, என் நேசருடைய அன்பிலிருந்து அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினாலே.
அடுத்தது அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். 8:38 ரோமன்ஸ். So now I live with confidence that there is nothing in the universe with the power to separate me from God's love. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இயேசுடைய அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. I am convinced that His love will triumph over death. ஆமென். Amen. நான் எப்படி அறிக்கை செய்கிறேன்? நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். என்ன கன்வின்ஸ் ஆயிட்டேன்? That is. சாவிலிருந்தே உயிர்த்தவர் என்னை சாக விடுவாரா? Hallelujah. Hallelujah. There is nothing in my present, future circumstance that can weaken His love. நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரிக்கவே முடியாது. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை கடந்த காலம் கர்த்தருடைய அன்பிலிருந்து உன்னை விலக்கி இருந்தா இன்னைக்கு திரும்பி வந்துரு. நடக்கிற காரியங்கள் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல. அவர் வெற்றி கர்த்தர், ஜெய கர்த்தர். அவரோட நடந்துரு. எதிர்காலங்கள் நீ நினைச்சதுக்கு மேலே அவர் நினைச்சபடி நடத்துவதற்கு உண்மையாக உள்ளவராக இருக்கிறார். நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ. நிகழ்வனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ. முற்றிலும் நான் ஜெயம் பெறுவே. முற்றிலும் நான் அறிக்கை செய்ய தயவுசெய்து வாயை திறந்து சொல். முற்றிலும் நான் ஜெயம் பெறுவே. எனக்கு அருமையான எது எதுலாம் நீ தோத்து போனதா நினைக்கிறியோ நிப்பாட்டுங்க. எது எதெல்லாம் தோத்து போனதா பிசாசு உன்னை நினைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறானோ, எது எதெல்லாம் வீழ்ந்து போனதாக நினைச்சு வச்சுட்டு இருக்கானோ அதுலெல்லாம் இப்ப ஸ்டாம்ப் ஓவர் மிதிச்சு சொல்லு. முற்றிலும் நான் ஜெயம் பெறுவே. முற்றிலும் நான் ஜெயம் பெறுவே. வெற்றி மேல் வெற்றி நான் காண்பேன். ஓ ரிபலபாஷகா. ஓ முற்றிலும் நான் ஜெயம் பெறுவே. முற்றிலும் நான் ஜெயம் பெறுவே. வெற்றி மேல் வெற்றி நான் காண்பேன். நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ. நல்ல வாயை திறந்து அறிக்கை செய். கர்த்தர் கேட்கட்டும், பிசாசு கேட்கட்டும், உனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கட்டும். மீண்டும் ஓ நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரிக்காது. முற்றிலும் நான் ஜெயம் பெறுவே. முற்றிலும் நான் ஜெயம் பெறுவே. வெற்றி மேல் வெற்றி நான் காண்பேன். ஓ முற்றிலும் நான் காண்பேன். வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் எரிக்க முடியாது. இயேசுவின் அன்பிலிருந்து, இயேசுவின் அன்பிலிருந்து கிறிஸ்துவின் சாயராய் உருமாற முன்குறித்தாரே பிறக்கும் முன்னே. கிறிஸ்துவின் சாயலாய் உருமாற முன்குறித்தாரே பிறக்கும் முன்னே. சொல்லு. சகலமும் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கே, நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி செல்வா. நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி செல்வா. வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்க முடியாது. வேதனை துன்பம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்க
முடியாது நேசரின் அன்பிலிருந்து என் இயேசுவின் அன்பிலிருந்து அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அறிக்கை செய், வாயினால் அறிக்கை செய், இதயத்தில் விசுவாசி. எஸ், என்னை அன்பு செய்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், என் மேல் அக்கறை உள்ளவர், என் எதிர்காலத்தின் மேல் அக்கறை உள்ளவர். சிக்கல தூரபல பகரபா. மீண்டும் ஓ அன்பு கூர்ந்த கிறிஸ்துவின் அனைத்திலும் வெற்றி, எல்லாவற்றிலும் ஜெயம் வெற்றி பெறும். ஓ அன்பு கூர்ந்த உங்களுக்குள்ள போகட்டும், உங்க இதயத்துக்குள்ள போகட்டும். மார்பாலா காலபா சக்கலபா. ஓ அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுவோ. Your tongue has the power. நீ சொல்றதுல வல்லமை இருக்கு. எஸ், சொல்லு. முற்றிலும் நான் ஜெயம் பெறுவேன். வெற்றி மேல் வெற்றி நான் காண்பேன். சத்ருவே மேல் வெற்றி நான் காண்பேன். அன்பு கூர்ந்த கிறிஸ்துவினாலே அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அன்பு கூர்ந்த அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். முதல்ல இந்த நிச்சயம், இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். ஆமென். ஆமா, நான் வர அன்பு கூறல, நான் வர தேடி வரல, அவர் என்னை தேடி வந்தார். பிகாஸ் he loves me. அவர் தான் முதல்ல என்ன நேசித்தார். நான் அவரை நேசிக்கலை, அவரை நான் தேடக்கூட இல்லை, அவரை நான் தெரிந்து கொள்ளக்கூட விருப்பம் இல்லை. ஆனால் என்னை தெரிந்து கொண்டார், மகனாக தெரிந்து கொண்டார், மனவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும்.